கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே 1,15,00,000 பேருக்கு மேல வழங்கப்பட்டு வர சூழல்ல மேலும் 1,48,000 பேருக்கு கூடுதலாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். பாஸ்கர், புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் அது வழங்கப்பட இருக்கிறது. எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பயன்பெறுவதற்காக 1,63,00,000 பேர் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து 1,15,00,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்குல குடும்ப தலைவர்களுக்கு வர வைக்கப்பட்டு வருகிறது. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி என்பது அனுப்பப்பட்டிருந்தது. இதன் காரணமாக மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. 30 நாட்களுக்குள் மேல்முறையீடுகளுக்கான கால அவகாசம் என்பது நிராகரிக்கப்பட்ட அந்த SMS குறுஞ்செய்தி கிடைக்கிறது. 30 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இன்று சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய துறை, அந்த துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதங்கள் இங்கு நடைபெற்று வருகிறது. அதனுடைய கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவித்திருக்காங்க. மேல்முறையீடு செய்தவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து 1,48,000 விண்ணப்பங்கள் இருக்கிறது. அதன் காரணமாக கூடுதலாக 1,48,000 பேருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது கிடைக்கப்பெறும். அந்த வகையில் தான் இது குறித்த செய்தி கொள்கை வழக்கு குறிப்பிட்ட வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தி வந்து அனுப்பப்படும். கேட்டுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு குறுஞ்செய்தியும் அனுப்பப்படும். அதன் மூலமாக யாருக்கு கிடைக்கும் என்பது தெரியும். அந்த வகையில 1,15,00,000 பேர் கூடுதலாக 1,40,000 பேர் இணையறாங்க அப்படிங்கிறத தற்போதைய தகவல். புதிய பயனாளர் தேர்வு குறித்து அமைச்சர் வந்து புதிய அறிவிப்பை இன்று வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாஸ்கர். கூடுதலாக 1,48,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 1,16,00,000 பேருக்கு வழங்கப்படக்கூடிய சூழல்ல இந்த 1,48,000 பேருக்கு கூடுதலாக வழங்கப்பட இருக்குது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். தகவலை பத்தி பார்க்க போறேங்க. அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 சம்பந்தமாக ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல புதிய பயனாளிகள் நிறைய பேர் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க புதுசா மேல்முறையீடு பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ அது சம்பந்தமா ட்விட்டர்ல நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, முதலாவதா பாலிமர் நியூஸ்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது 1000 உரிமை தொகை புதிதாக 1,48,000 பேர் தேர்வு. 1000 உரிமை தொகை பெற விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. அதாவது நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய விரும்பினால் இ-சேவை மையங்கள் மூலமாக மீண்டும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு வெளியான நியூஸ் தாங்க. அதாவது முதல்ல ஒரு 2-3 கட்டமா அந்த 1000 மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு சில காரணங்கள்